குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களே. அக்கா சொன்னாங்க பாரில் போய் குடிச்சிட்டு செலவு பண்ணுறாங்க. பாரில் எல்லாரும் குடிக்கிறது இல்லை, ஒரு சில ஆண்கள் குடிக்கிறாங்க. குடிக்கிறதும் ஒரு குற்றம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குடித்தாலும் தன்னோட குடும்பத்தை வழிநடத்தணுங்கிற அக்கறையும் தன் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை படிக்க வைக்கணும், தன் மனைவிக்கு தேவையானது செய்யணும், தனக்கு ஒரு வீடு கட்டணும், தான் குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறத நிறைவேற்றுறது ஒரு ஆண் தான். அவனுக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றுறது ஒரு ஆணாக தான் இருக்கிறான். நீங்கள் என்னதான் சேமிப்புன்னு சொன்னாலும் உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு அந்த ஆண் பணம் கொண்டு வந்து கொடுக்கலன்னா உங்களோட சேமிப்பு இருக்காது. அங்கே நீங்கள் ஒரு சேமிப்பை பண்ணவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் கொரோனா காலத்தில் நாங்கள் தான் வீட்டிலே வேலை செஞ்சோம்னாங்க. கொரோனா காலத்தில் வெளியே யாரும் வேலை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தப்போ கூட சில வேலைகளை ஆண்கள் மட்டும் செஞ்சாங்க. காரணம் நம்ம காய்கறி வைக்கிறதா இருக்கட்டும், மீன் வண்டி ஓட்ட முடியும், பால் வண்டிகள் வெளியே போகும். இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சது ஆண்கள் தான். ஒரு பெண் வந்து அங்கே செய்யலை. அந்த கொரோனா காலத்துலேயும் தான் குடும்பத்துக்காக அவன் ஏதாவது ஒன்றை செய்யணுமேனு போலீஸ்களில் மண்ணை தூயாது சைட்லோடு எங்கேயாவது பூந்து அந்த வேலைகளை செஞ்சது ஒரு ஆண் தான். தன் குழந்தைகள் பற்றியாக இருக்கக்கூடாது, தன் குடும்பத்தை சரிவர நடத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஆண் அந்த வேலை செஞ்சான். நீங்கள் அது அண்ணன் நீங்கள் சொன்னீங்க அண்ணன் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, எல்லாம் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் கொரோனா காலத்துலையும் சரி ஃபேஸ்புக்கில் அதிகமாக யூஸ் பண்ணதுன்னு பார்த்தா கேர்ள்ஸ் தான். இன்றைக்கும் நீங்கள் ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்கள், எல்லாத்துலேயும் கேர்ள்ஸ் தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஒரு முகநூல் எதில் எடுத்தாலும் அதிகமாக யூஸ் பண்ணுறது கேர்ள்ஸ் தான். அப்போ அதுலேயுமே ஆண்கள் அங்கே இல்லை. நான் எப்பவுமே ஆண்கள் ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையும் நம்ம செய்யணும். நம்ம குடும்பத்துக்கு தேவையான அனைத்தும், நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும், நமக்கு பின்னாடி வர சமுதாயமாக இருக்கட்டும், நமக்கு தேவையான ஒரு வழிநடத்தலை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு வச்சுட்டு போகணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஆக குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்கள் மட்டுமே என்று கூறி என் வாழ்க்கை